வணக்கம். ஷீமா மேம் கிட்ட வந்து நான் 7 டே ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் போயிருந்தேன். அவங்கக்கிட்ட படித்தது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இது வந்து ஒர்த் இல்லையாங்கிறது இந்த லாஸ்ட் எண்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மேமோட கிளாஸ்க்கு வர்றவங்க கண்டிப்பாக ஆதார் கார்டு ஜெராக்ஸோடு வந்துடுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் அலைய வேண்டியிருக்கும். ஆனால் பக்கத்தில் தான் ஜெராக்ஸ் கடை இருந்தாலும் நீங்கள் அந்த டைமுக்கு போய் நீங்கள் அலைய வேண்டியிருக்கும். அப்புறம் உள்ளே போனோன்னா போர்ட்ஃபோலியோவுக்கு 1500 பே பண்ண சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஒர்த் இல்லையாங்கிறத நீங்கள் கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து ஃபுல்லாக எல்லாருமே வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் இருந்தாங்க, பிகினர்ஸும் இருந்தாங்க, வெளியில் நிறைய காசு கொடுத்து படித்தவங்களும் இருந்திருந்தாங்க, அப்டேட் பண்ணிக்க வந்திருந்தாங்க. இவங்க தான் ஃபஸ்ட் டே மாடல். இவங்க வந்து இவங்களுக்கு வந்து பார்ட்டி லுக் பண்ணாங்க. வந்து மாடல் உட்காந்தோடனே அசிஸ்டன்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஹேர் ப்ரிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவே 1.5 மணி நேரம் போகுது. நம்ம பிரைட்ஸ்க்கெலாம் 1.5 மணி நேரம் ஹேர் ப்ரிப்ரேஷன் பண்ணி மேக்கப் போடணுன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மேம் வந்து ரொம்ப தங்கமானவங்க. நம்ம என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் என்ன டவுட் கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே அவங்க வந்து எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கோவமே வராது. கோவம் வந்தால் கூட சிரிச்சுட்டே அதை வந்து கரெக்டாக எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களோட மென்மேலும் வளர்ச்சிக்கு வந்து இந்த சிரிச்சுக்கிட்டே அவங்க அது எல்லாத்தையுமே கையாளுறது தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லாமே ட்ரிக்ஸ் கரெக்டாக அவங்க நமக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. பிகினர்ஸ்க்கும் புரியுது, நமக்கும் ஏற்கனவே மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு ரொம்ப தெளிவாகுது. பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் அவங்களோட வீடியோஸை 2-3 வாட்டி பார்த்தாங்கன்னா இன்னுமே நல்லா அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அவங்க ஃபஸ்ட் டைமே நல்லா தெளிவாக சொல்கிறாங்க. டேமாவோட பேலட் வச்சு எப்படி நம்ம ஃபினிஷிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க ஃபஸ்ட் டே எடுத்தாங்க. டேமா வச்சு எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது. ரீகோடோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எது நல்லா இருக்குது, எது நல்லா இல்லை, எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு வந்து அவங்க அன்றைக்கி பண்ணுற மேக்கப்லேயே தெரிஞ்சிடும். நம்ம இதை வாங்கலாம், இதை வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. அவங்க வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்து அதுக்கான பிடிஎஃப்பையும் நமக்கு கொடுத்துட்றாங்க. அன்னன்னைக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸுமே நமக்கு வந்து நம்ம குரூப்பில் வந்துடுது. இப்போ நாங்கள் வந்து 28th குரூப்பு. அதில் வந்து எங்களுக்குன்னு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் அன்னன்னைக்கு என்ன பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து அனுப்பிடுவாங்க. சுனில் அப்படிங்கிறவங்க தான் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. உங்களுக்கு 500 ரூபா பே பண்ணுங்கள், அங்கே வந்து ஆஃபீஸில் வந்து மிச்சத்தை பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ட்ஃபோலியோவுக்கு சேர்த்து வாங்குவாங்க. கண்டிப்பாக காசு எடுத்துகிட்டு போயிருங்க. அந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இங்கே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறத நம்ம அப்படியே நம்ம மாடலுக்கு பண்ணி காட்டுறது தான் போர்ட்ஃபோலியோ. நமக்கு எக்ஸாம் மாதிரி அது நமக்கு ரொம்ப ஒர்த்து. போர்ட்ஃபோலியோவுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா அதுக்கான மாடல், அதுக்கான ஜுவல்ஸ், அதுக்கான ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு போயிடணும். இல்லைனா நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கணும். இல்லைனா சுனில் சார்கிட்ட சொன்னால் கூட அவங்க அதுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கான பேமெண்ட்டை நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். பிகினராக இருந்தால் கூட நம்மக்கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கோ, என்னென்ன நம்மளால் முடியுமோ முடிஞ்ச அளவு நம்ம கேரி பண்ணிட்டு வந்துடணும். வெளியூர்லேருந்து வரவங்க கூட அவங்க வந்து ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 300 rupees 1 டேக்கு. நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் கூட படித்தவங்கெல்லாம் சூப்பராக இருக்குது ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபுட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும். போர்ட்ஃபோலியோவுக்கு மட்டும் அந்த 1500 உங்களுக்கு சாப்பாடு, மாடலுக்கான சாப்பாடு எல்லாமே கொடுத்துருவாங்க. ப்ராடக்ட் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க வந்து டர்மாவோடது, ஃபாரெவர், ரீகோட்டு இதெல்லாம் தான் கொடுப்பாங்க. ஹை-எண்ட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதிலே நீங்கள் அவங்க கொடுக்குறதுலே நீங்கள் எப்படி ஃபினிஷிங் கொண்டு வருவீங்க அப்படிங்கிறது வந்து அவங்களோட ட்ரிக்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. நீங்கள் ஹை-எண்ட் இது வச்சு பண்ணாலும் இந்த ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்கள் வந்து நார்மலான ப்ராடக்ட் வச்சு பண்ணாலும் இந்த ஃபினிஷிங் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட தாட்டு. உண்மையாகவே இது வர்த்தான கிளாஸு. கேரளாலேருந்து, ஆந்திராவிலேருந்து எல்லாருமே வந்தாங்க. ஃபஸ்ட் டே வந்து பார்ட்டி லுக்கு, செகண்ட் டே வந்து முகூர்த்தம் லுக்கு. ஆனால் முகூர்த்தம் லுக்கு வந்து அவங்க முகூர்த்தம் ஜடை போட்டு காட்டல, அவங்க மிஸ்ஸி பிரைடில் போயிட்டாங்க.
ரிசப்ஷன் லுக்கு, அதுக்கப்புறம் கிறிஸ்டின் லுக்கு, இந்த 4 லுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே உங்களோட க்ரியேட்டிவிட்டி. காலையில் வந்து 10:30 ஆர் 11லேருந்து 2:30 வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும், மேம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு முடித்து 3/4 மணி நேரத்தில் வந்துட்டோம்னா ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருக்கும். நமக்கு வந்து அவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ராடக்ட் வச்சு நம்ம வந்து இப்போ அங்கே வர்றவங்களே நம்ம யாராவது பேர் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம பண்ணுறது, நமக்கு அவங்க பண்ணுறது, அந்த மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க. ப்ரஷஸ் வந்து அவங்க வந்து இல்லாதவங்களாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ப்ரஷஸ் இருக்கவங்க கொண்டு வந்துருங்க. அப்புறமே க்ரிம்பர், அயனிங் மிஷின் எல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வெளியூரில் இருக்கவங்க கொண்டு வந்துடுங்க. இங்கே லிமிட்டட் தான் இருக்கும், அதனால வந்து போர்ட்ஃபோலியோக்கு நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஸோ வந்து நீங்கள் அவங்கவுங்க இருக்க பொருட்களை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஹேருக்கான பொருட்கள், எக்ஸ்டென்ஷன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுங்க. மற்றபடி 7 டேஸ்க்கு 3,999 அப்படிங்கிறது வந்து ரொம்ப வர்த்தானது. நீங்கள் வெளியே போய் காசு விசாரித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஒன்றுக்கு எவ்வளோ அவங்க காசு வாங்குறாங்க அப்படின்ட்டு. அதுலேயும் அவங்க தெளிவாக சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க, நாங்கள் அங்கே படித்தோம், இங்கே படித்தோம், எங்களுக்கு வந்து வர்த்தாவே இல்லை, ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ சொல்லி கொடுக்குறீங்க, எங்களுக்கு வர்த் அப்படின்னு சொல்லி எல்லாருமே மேமை வந்து ரொம்ப பாராட்டினாங்க. ஸோ அப்கிரேட் பண்ணிக்கணுங்கிறவங்க வரலாம், பிகினர் கூட வரலாம், யார் வேணாலும் வந்து படிக்கலாம். உங்களை ஃபுல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக அவங்க வந்து தயார் பண்ணுறாங்க. உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோடு செயல்படணும், அதோட உங்களுக்கு வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எப்படி உங்களோட ப்ரொஃபைலை வந்து பில்டப் பண்ணணும் அப்படிங்கிறது சுனில் ப்ரோ வந்து ஃபுல்லாக 1 டே அப்படியே கிளாஸ் எடுக்கிறாரு. உங்களுக்கு வந்து தெரியலனா கூட உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் பண்ணி கொடுத்து அதை எப்படி நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும், பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறாரு. அப்புறமே கூட நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி டவுட்னாலும் கால் பண்ணி என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே தங்கமான மனுஷங்க அங்கே இருக்க எல்லாருமே நல்ல மனிதாபிமானமோடு இருக்காங்க. குறைஞ்ச காசில் நிறைய பேரோட கனவுகளை அவங்க பூர்த்தி செய்கிறாங்க. ஒரு 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 பொண்ணுக்கிட்ட சேமிக்க முடிஞ்ச காசை வச்சு, இது வந்து பெரிய காசு கிடையாது, ஒரு பொண்ணால் ஒரு விமனால் ஈஸியாக திரட்டக்கூடிய பணம் தான் இது. வந்து அவங்களோட ஆசை இதுதான் என்னோடய கனவு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கனவை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஷீமா மேம் கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து வர்த்தான ஒரு கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷீமா மேம் கிளாஸ்க்கு வரலாம். அங்கே வந்து பெல் அப்படிங்கிற ஒரு கிட்டு கொடுப்பாங்க, அந்த ப்ரஷ் கிட் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து நல்ல ப்ரஷ் அப்படின்னா இன்னுமே நீங்கள் பிஏசி அந்த மாதிரி கூட போகலாம். பெல்லோடது வந்து ஓரளவுக்கு தான் பிளெண்ட் பண்ணும், பிஏசி எல்லாம் நல்லாயிருக்கும். பிஏசி ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஷீமா மேம் கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரஷ் வாங்குறதா இருந்தால் பிஏசியில் கூட வாங்குங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மற்றபடி ரொம்ப சந்தோஷமாக தான் நாங்கள் எல்லாருமே வந்தோம். ஒரு நல்ல கிளாஸ்க்கு வந்தோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு தான் நாங்கள் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புனோம். மேம் வந்து எல்லாரோடையும் செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப கைண்ட் பர்சன். இதை வந்து கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். இப்போ வந்து 5,999க்கு போயிடுச்சு. அது கூட ஒரு பெரிய காசு கிடையாது. எவ்வளவோ செலவு பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களோட கனவு அதுவாக இருந்துச்சுன்னா, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷீமா மேம் கிட்ட போய் கற்றுக்கலாம். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை ஒரு 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 தன்னம்பிக்கையோடு நீங்கள் வெளியில் போய் உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்க அவ்வளோ கைட் பண்ணுறாங்க. அவ்வளோ நல்ல மென்டார். நீங்கள் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஷீமா மேம் கிளாஸ்க்கு போகலாம். 100 இல்லை 200% ஒர்த்து ஃபார் மணி. அவங்க எப்பயுமே சொல்கிறது என்னென்னா, ₹1 இருந்தாலும் அது பெரிய விஷயம், ஒருத்தவங்களோட ₹1 அது பெரிய விஷயம். ஸோ காசை யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க, தேவையில்லாத ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, தேவையானதை மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களை நல்லது தான் சொல்கிறாங்க. உங்களை நல்லா கைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு நல்ல கைடு கொடுத்து உங்களை வந்து நீங்கள் ஷீமா மேமோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு வெளியில் போய் சொல்லணும். நீங்கள் நல்லா பெரிய ஆளாக வளர்ந்தா கூட
நீங்கள் அந்த இடத்துல வந்து எனக்கு ஷீமா மேம் அப்படிங்கிற பேர் எனக்கு வந்ததுன்னா போதும், எனக்கு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம், எப்போவுமே டச்சில் இருங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி யார் இருப்பா சொல்லுங்கள், எந்த மென்டார் இருப்பாங்க. சாரீ ப்ளீட்டிங் கிளாஸ் இருக்குது, அதுக்கு ஒருத்தவங்க வந்து இப்போ சொல்லிக் கொடுக்குறாங்க. நமக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஹேர் ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணணும், ஹேர் ஸ்டைலுக்கு எல்லாமே நீட்டாக சொல்லிக் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ஷீமா மேம் கிட்ட போங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோடய ரிவ்யூ, ஹானஸ்ட் ரிவ்யூ இது. 100ல் 200%. தேங்க்யூ.